நம்ம இப்ப Terraform வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது அதுதான் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ Terraform இன்ஸ்டலேஷன் வந்து வெரி சிம்பிள். இது ஒரு ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபைல் மாதிரி கிடையாது. வந்து ஐ மீன் நம்ம இந்த செட்டப் ஃபைல் மாதிரி கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு exe ஃபைல் தான். இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க் எல்லாமே வந்து நான் GitHub ரெபாசிட்டரியில் கொடுத்துருவேன். நீங்க வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 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 லிங்க் போனீங்க அப்படின்னா ஓஎஸ் வைஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்னா இது, விண்டோஸ்னா இது. ஓகே, இப்போ நான் வந்து விண்டோஸ்ல வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லெட் மீ ஷோ யூ. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? எஸ் தெரியுது. ஓகே ஃபைன். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு மிஷினு, விண்டோஸ் மிஷின். லெட் மீ டவுன்லோட் இட். Suresh, can you please share the link? I mean, we are also installed. ஓகே. நான் சாட்ல போடுறேன். ஸோ வந்து இதை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைல் ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி டெராஃபார்ம் அந்த வெர்ஷன் வச்சு உங்களுக்கு ஜிப் ஃபைல் ஒன்று கிடைக்கும். அது ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. இது ஆல்ரெடி யூ பீப்புள் ஆர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஸோ இது சிம்பிள் தான். பட் ஒரு சில பேருக்கு தெரியாததால ஜஸ்ட் நான் காட்டுறேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து உங்களுக்கு ஒரே ஃபைல் தான் இருக்கும். terraform.exe ஃபைல் மட்டும் இருக்கும் விண்டோஸ்னா. இதே வந்து லைனக்ஸ் மேக்ஸ்ல வந்து terraform ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை தூக்கி லைனக்ஸ் மேக் சொல்றேன், அவங்க என்ன பண்ணணும்னா எடுத்து பில் ஃபோல்டர் போட்டிங்கன்னா போதும், அங்கே மூவ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ விண்டோஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இந்த ஃபைல் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி நான் ஒரு லொக்கேஷனில் வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் நான் போட்டுக்கிறேன். உங்கள் terraform ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு பாத்து மட்டும் செட் பண்ணணும். இந்த என்வரான்மெண்ட் வேரியபிள் பாத்து மட்டும் செட் பண்ணணும். ஸோ அந்த கமாண்ட் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக விண்டோஸ் டெஸ்க்டாப் வாய்ஸ் வச்சிருந்தீங்கன்னா இந்த மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வரும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் அட்வான்ஸ்ட் போனீங்கன்னா இங்கே என்வரான்மெண்ட் வேரியபிள் இருக்கும். அதில் வந்து இந்த பாத் இங்கே செட் பண்ணிக்கிங்க, வேற ஒன்றும் இல்லை. யூசர் வேரியபிளில் எடிட் பண்ணிட்டு, அதாவது எந்த இடத்துல அந்த டெராஃபார்மோட பாத் வச்சிருக்கீங்க, ஐ மீன் நம்ம எங்கே வச்சிருக்கோம், சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல டெராஃபார்ம் கோட் உள்ள வச்சிருக்கோமா, அப்போ அந்த இடத்துல நீங்க பாத் வந்து செட் பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை இன்ஸ்டலேஷன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்னால் டெராஃபார்மிங்கை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஜி டெர்மினல்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ஜி. ஓகே ஜி, ஒரு நிமிஷம். இது
சரி இருக்குது. இது நான் வந்து என்னோட டெஸ்க்டாப்ல காட்டுறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, Terraform Font EXE டவுன்லோட் font size பண்ணியிருக்கேன். font size கொஞ்சம் பெருசா இருக்கும் சார். Font size எப்படி பண்றது இங்க இதுல கமெண்ட் ப்ராம்ப்ட்ல யாருக்கு தெரியுமா? Properties from What is that? font. Second tab. Font, second tab, font. ஓகேவா? Okay, fine. ஓகே. Okay. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், Terraform டவுன்லோட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபைலை தூக்கி நம்ம ஒரு ஃபோல்டரில் போட்டிருக்கோம். இங்கே தான் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எங்கே போடுறீங்களோ அந்த ஃபோல்டரோட பாத்துக்கு ஒரு என்வரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும். ஐ மீன் பாத்து செட் பண்ணணும் விண்டோஸில், அவ்வளோதான். ஓகேங்களா? அதை நீ கமாண்ட் வச்சு பண்ணணும் சரி, இல்லை மை கம்ப்யூட்டர் போய் பண்ணாலும் சரி. ஓகே, பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு இன்ஸ்டலேஷன் நடந்துருச்சா, ஐ மீன் Terraform ஒர்க் ஆகாமல் பார்க்குறது என்ன பண்ணணும், Terraform வெர்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஐ மீன் உங்கள் லேப்டாப்லேருந்து Terraform கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டிருக்கிறது வெர்ஷன் 1.13.5 வெர்ஷன். ஓகே, இது வந்து இவ்வளோ தான் Terraform இன்ஸ்டலேஷன். இதே லைனக்ஸாக இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க, எடுத்துன்னு போயிட்டு பின் ஃபோல்டர் போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்தது இப்போ நம்ம வந்து சொல்லுங்க. In case latest version வருதுன்னா just you want to change the file name in the folder, correct? Or லேட்டஸ்ட் வெர்ஷன் வருதுன்னா நீங்க இதை ரீப்ளேஸ் பண்றீங்க, எக்ஸிஸ்டிங் ஃபைல் டெலிட் பண்ணிட்டு இந்த ஃபைலை போட்டுக்கோங்க, அவ்வளவுதான், ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு 2 வேணும் எதிர்பார்க்குறீங்களா, 2 வருஷம் வேணும் எதிர்பார்க்குறீங்களா? இல்ல இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாம் சேம் ஃபோல்டர்ல இருக்குமா இல்ல வேற ஃபோல்டர்ல இருக்குமா, லைக் இன் கேஸ் வெர்ஷன் மாறும்போது? ஆக்சுவலி இங்க வந்து நம்ம பேசுறது Terraformோட exe ஃபைல் பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து நீங்க இப்ப எந்த இடத்துல ஆரம்பத்துல போட்டீங்க ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் Terraform போடுறீங்களா, அப்ப இங்கதான் இருக்கும். இப்ப புது வெர்ஷன் வருது அப்படின்னா அது புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணா அதுவும் இதே Terraform.exe ஃபைல் தான் இருக்கும். உங்களுக்கு புது வெர்ஷன் வேணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் Terraform ஃபைலை டெலிட் பண்ணிட்டு புது வெர்ஷன் இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுல கான்ஃபிகரேஷன்ல ஒண்ணும் இல்லையே நமக்கு. இல்ல இப்போ சம் கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம், சோ அதோட பேக்கப் ஃபைல்லாம் இதே சேம் பாத்ல இருக்குமா இல்ல கோட் வேற, அது வந்து நீங்க எங்க ஸ்டோர் பண்ணுவீங்களோ அது அங்கதான் இருக்க போகுது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, அது கோடு நீங்க வந்து ஒரு டீடைல் ஸ்டோர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது டீடைல் தான் இருக்கும். கோடு வேற, இது வேற. அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக தேவைப்படுறது தான் இது. உங்களுக்கு புரிய வரும், பட் நான் இப்ப சொல்றது புரியுதா? ஓகே புரியல. புரியுது. நீங்க வந்து கோடு எழுதுறீங்க, டி டிரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப கோடு எழுதிட்டா மட்டும் போதுமா, அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் தேவைப்படுது இல்ல, அதான் Terraform exe வச்சு நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க. ஓகே, குட். Terraform வெர்ஷன் 1.0 வச்சு எக்ஸிக்யூட் பண்றீங்க, ஒர்க் ஆகுது. இப்போ புது வெர்ஷன் வருது. புது வெர்ஷன் வந்துச்சுன்னா கோடு சேம் தான், அதே தான் இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸிகியூஷனோட இது மட்டும் தான், ஃபைல் மட்டும் தான் மாறும். அப்ப அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே. இது வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி உள்ள கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் வந்து சின்னதா அங்கங்க இதுவாகும். ஏன் புது ரிலீஸ் பண்றாங்க அதெல்லாம் நம்ம அப்ளிகேஷன்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு டீப்பா போனா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்கிறோம், Terraform எப்படி இன்ஸ்டால் பண்றது பார்க்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், நம்ம AWS CLI ஆர் Azure CLI. இப்போ நீங்க வந்து AWS பேக்ரவுண்டா இருக்கீங்க அப்படின்னா AWS CLI கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். Azure CLI நீங்க Azure பேக்ரவுண்ட் இருக்கீங்கன்னா Azure CLI வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது ஏன் தேவைப்படுது அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன். பட் இது இப்போதைக்கு ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் மாதிரி அசியூம் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ Azure இப்போ AWSனா என்ன பண்ணுவீங்க, AWS லாகின் பண்ணிக்கலாமா?
ஓகே. இப்ப AWS என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அஷூர் CL இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு. நான் கொடுத்த லிங்க்ல வந்து போனீங்கன்னா ஒரு exe ஃபைல் ஒன்று இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நான் காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன். கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இன்ஸ்டலேஷன் ஃபைல் போகும். உங்க ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நார்மல் வந்து விண்டோஸ்ல வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இதுல பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அது இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து IAM போயிட்டு ஒரு இது மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்து தேவைப்படுது. எதுக்காக? நம்ம உங்களோட என்வரான்மெண்ட்டை அத்தன்டிகேட் பண்ணதுக்காக தான் இது நம்ம இந்த CL இருந்து தேவைப்படுது இப்போதைக்கு. அதாவது டெராஃபார்ம் கோடு நீங்க எழுதுறீங்க. அந்த டெராஃபார்ம் கோடு வந்து AWS எழுதிருக்கீங்க. அந்த AWS அக்கௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போயிட்டு இன்ஸ்டால் ஆகணும். உங்க அக்கௌண்ட் அத்தன்டிகேட் இன்ஸ்டால் ஆகணும் இல்லைங்களா? அதுக்காக AWS CLஐ வச்சு நம்ம அத்தன்டிகேட் பண்ணதுக்காக மட்டும் இப்போதைக்கு இதை யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இதில் என்ன பண்ண போறீங்க? AWS IAM போயிட்டு, இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. பட் யூசர்ஸ் போயிட்டு ஒரு சீக்ரெட் கீ அண்ட் இது மட்டும் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஒரு இப்போ என்ன யூசரோ அந்த யூசர் நீங்க லாகின் போனீங்கன்னா இங்க கிரியேட் ஆக்சஸ் கீ இருக்கீங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆக்சஸ் கீ அண்ட் சீக்ரெட் கீ வந்து கிடைச்சிரும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும்? ஓகே. இது வச்சு என்ன பண்ணணும்? இப்போ AWS கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்ககிட்ட வந்து ஆக்சஸ் ஐடி சீக்ரெட் ஐடி கேட்கும். அதை மட்டும் நீங்க கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்றது நான் ஜஸ்ட் இந்த ஒரு செஷனுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதை நீங்க வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க டெராஃபார்ம் கூட ரன் பண்ணும்போது அது இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆக்சஸ் அண்ட் சீக்ரெட்டை யூஸ் பண்ணி தான் அதை அத்தன்டிகேட் பண்ணி உங்களுக்கு அங்க ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்காக இது தேவைப்படுது. இதை போட்டுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து அஷூரா இருக்கீங்க, அஷூர் பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? AZ லாகின் அப்படின்னு கொடுக்கணும். AZ லாகின் கொடுத்தீங்கன்னா இது போர்ட்டல் அத்தன்டிகேட் கேட்கும். உங்க யூசர் நேம் பாஸ் கொடுத்தீங்கன்னா அத்தன்டிகேட் ஆகிடும். ஓகேங்களா? எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த நான் வந்து எந்த சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நான் அஷூர் வந்து அத்தன்டிகேட் பண்ணிட்டேன். இப்போ நான் டெராஃபார்ம் கூட எக்ஸிட் பண்றேன் அப்படின்னா, அஷூர் ரிலேட்டட் டெராஃபார்ம் கூட எக்ஸிட் பண்றேன் அப்படின்னா இது அஷூர்ல என்னோட அஷூர் போர்ட்டல்ல ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்ம எதுக்காக ரெண்டு அமேசான் அக்கௌண்ட்க்கு ஃப்ரீ அக்கௌண்ட் வேணுமா டவுன்லோட் பண்றதுக்கு? இல்ல அதான் இப்போ ஐ திங்க் அமேசான் 1 year ஃப்ரீன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ டயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து அக்கௌண்ட் வேணும், ஃப்ரீ அக்கௌண்ட் வேணும் இல்லையா? கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம டெராஃபார்ம் வச்சு பாக்குறது எதை பார்க்க போறோம்? டார்கெட் பிளாட்ஃபார்மா AWSம் அஷூரும் பார்க்க போறோம். அப்ப நீங்க வந்து அஷூர் AWS பேக்ரவுண்டா இருக்கீங்க அப்படின்னா எஸ் உங்களுக்கு AWS அக்கௌண்ட் வேணும். அதே நமக்கு வந்து டார்கெட் பிளாட்ஃபார்ம் அதை கிரியேட் பண்ண போறோம். ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுலாம் பார்க்க போறோம் இல்லைங்களா? கண்டிப்பா வேணும். அதே மாதிரி அஷூரும் வேணும். அஷூரா இருந்தீங்கன்னா சரி. நீங்க நெக்ஸ்ட் செஷன் வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டு வந்துருங்க. சொல்லுங்க ஜி. அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. என்விரான்மெண்ட் வேரியபிள் ஒன்றும் இல்லை ஜி. இங்க பாருங்க, இந்த லிங்க் போய் கிரியேட் பண்றீங்களா? கிரியேட் பண்ணிட்டு இந்த பாத்து நான் சொல்றேன். கிட்டர் ரெபஸ்ல இருக்கும். இதெல்லாம் இது நான் போட பிங்க் பண்றேன். இதை வந்து நீ கமாண்ட் ப்ராப்ளம் எக்ஸிட் பண்ணீங்கன்னா அந்த பாத் செட் ஆகிடும். அப்படியே அப்படி இல்லை நான் கமாண்டை எக்ஸிட் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ஜியோல வேணும் அப்படின்னா திருப்பி போட்டி காட்டுறேன். பிங்க் பண்ணிட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, ஜியோல போயிட்டு எனக்கு இது சர்வர்ல என்ன இதுன்னு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. நான் கமாண்ட் யூஸ் பண்றேன். கமாண்ட் வந்து நான் கிளையன்ட் சிஸ்டம்லயும் பண்ணிக்கலாம்ல. இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங். ஆமாமா, கிளையன்ட் சிஸ்டம்ல தான். டெராஃபார்ம் வந்து இப்போ சர்வர் வெர்ஷன் கிளையன்ட் வெர்ஷன் அப்படிலாம் கிடையாது ஜி. டெராஃபார்ம் வந்து ஒரு காமன் டூல். நீங்க அது எங்க போட்டாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ sysdm.cpl அப்படி போட்டீங்கன்னா அந்த மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். இந்த மை கம்ப்யூட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல போயிட்டு அட்வான்ஸ் கிளிக் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க போய் சிஸ்டம் வேரியபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல போயிட்டு பாத் இருக்கு பாருங்க. இந்த பாத்தை கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட பாத் எந்த பாத்துல உங்க ஃபைல் போட்டீங்கன்னா பார்த்து கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு ரீபூட் பண்ணுங்க. சிஸ்டம் வேரியபிள்ஸ் பண்ணா ரீபூட் பண்ணும். ரீபூட் பண்ணிட்டீங்கன்னா பர்மனண்டா இருக்கும்.
யூசர் வேரியபிள் பண்ணீங்கன்னா டெம்பரவரி. இப்போதைக்கு உங்களோட யூசருக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே. இந்த பேரலா அப்படி நீங்க சொல்றது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதான் ஜஸ்ட் ஒரு ஓகே ஃபைன். நல்லதுதான். ஓகே சரி. இப்போ சொல்லுங்க ஜி. ஜி அது யூசர் டிஃபைன்ல போடணுமா இல்ல சிஸ்டம் வேரியபிள்ல போடணுமா? ஏன்னா நீங்க போடும்போது யூசர் டிஃபைன்ல போட்டீங்க இல்லையா? அதுதான் நான் சொன்னேன். யூசர் டிஃபைன்ல போட்டீங்கன்னா அது வந்து டெம்பரவரி தான். ஓகேங்களா? அது வந்து உங்க யூசருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். நீங்க இருக்கக்கூடிய எல்லா யூசருக்கும் ஒர்க் ஆகணும், பர்மனண்டா இருக்கணும் அப்படின்னா சிஸ்டம் வேரியபிள் போடுங்க. ரெண்டுமே பார்த்துதான். ஆனா ஏதாவது ஒரு இதுல தான் போடணும். ஆமா. இது வந்து ஜெனரல் கான்செப்ட் ஓஎஸ்ல நம்ம ஒரு நார்மல் பாத் செட் பண்றதுதான். ஒரு இப்ப நீங்க தான் ஒரு கமாண்ட் எதுவும் புதுசா உருவாக்கின்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு வந்து நீங்க கமாண்ட் எக்ஸிட் பண்ணும்போது தெரியாது, எங்கேருந்து இந்த ஃபைல் எடுக்குன்னு தெரியாது. அதுக்காக நீங்க சொல்றீங்க கமாண்ட் டைப் பண்றீங்கன்னா ஓஎஸ் என்ன பண்ணும், இட்ஸ் அப்ளிகபிள் டு ஆல் தி ஓஎஸ். அது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வந்து கமாண்ட் ஃபைல் வந்து எங்கன்னா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க பார்க்கணும்னா இந்த பாத்துல இருந்து பார்க்கும். அந்த பாத்துன்னு போட்டு இருக்கு இல்லைன்னா அதுல இருந்து பார்க்கும். அது இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்து எக்ஸிட் பண்ணும். அங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இல்லவே இல்லைன்னு சொல்லுவோம். நீங்க என்னதான் வந்து வச்சிருந்து பாத் செட் பண்ணா விட்டுட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கமாண்ட் எனக்கு தெரியல அப்படின்னு அது எரர் அடிச்சிடும். ஜஸ்ட் ஓஎஸ் நாலேஜ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இப்போ யாரும் எனக்கு சொல்லுங்களேன், எதுக்காக நான் வந்து AWS CLI Azure CLI நான் இன்ஸ்டால் பண்ணணும்? கம்யூனிகேட் பண்றதுக்காக AWS and Azure கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு. ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு இல்லையா, அத்தென்டிகேஷன் பண்ண வேலை இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அத்தென்டிகேஷன் பண்றதுக்காக தான் இந்த AWS CLI-யும் Azure CLI-யும் ஒர்க் பண்றோம். இப்போதைக்கு பேசிக் அத்தென்டிகேஷனை யூஸ் பண்றோம். ஓகேவா? சூப்பர். ஸோ அந்த கமாண்ட் Azure கமாண்ட் கொஞ்சம் போட்டுருங்களா? ஸோ AZ கனெக்டா? AZ லாகின். சுரேஷ், அந்த அசூர் CLI and AWS CLI இஸ் மேண்டேட்டரியா? ஏன்னா டைரக்டா நம்மளால அந்த போர்ட்டல் வச்சு ஜியோல லாகின் பண்ண முடியாது. இல்ல நீங்க ஜியோல லாகின் பண்ணுவீங்க. டெராஃபார்ம்க்கு எப்படி தெரியும் இதுதான் என்னோட அக்கௌண்ட்? இப்ப நீங்க ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கேன். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். அதான் AZ லாகின் போட்டா நம்ம டைரக்டா அந்த அசூர் போர்ட்டல்ல தான் லாகின் ஆகுது ஜியோல. சோ அசூர் போர்ட்டல் லாகின் ஆகுதுங்களா? லாகின் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய லேப்டாப்ல அந்த ஸ்பெசிபிக் டோக்கன் வந்து சேவ் ஆயிடும். ஓகே. அந்த டோக்கன் வச்சு தான் அத்தென்டிகேட் பண்ணும். அதான் இப்ப வந்து அது அசூர் CLI-ஓட அந்த நீட் என்ன அங்க இடத்துல வருது? ஏன்னா இது கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம டெராஃபார்ம் இருக்கு, அதுல வந்து ஓகே AZ மாடியூலே பாத்தீங்கன்னா அது அசூர் CLI-னால தான் வருதுன்னு சொல்றீங்களா? ஆமா. நீங்க AZ லாகின் கொடுத்ததும் போர்ட்டல் ஓபன் ஆகுது, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டா கொடுக்குறீங்க, அத்தென்டிகேட் நடந்துருச்சு. நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும், உங்களுடைய கன்சோல்ல உங்களுடைய OSல டெம்பரவரியா ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க எந்த ஒரு AWS கமாண்ட் AZ கமாண்ட் யூஸ் பண்ணாலும் அதை அத்தென்டிகேட் பண்ணி ஒர்க் ஆகும். ஜெனரல் கான்செப்ட் அதே தான் டெராஃபார்ம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, இப்ப டெராஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நம்ம AZ அசூரோட மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிட்டாவே போதுமா? எப்படி கேக்குறேன், எனக்கு கொஞ்சம் அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகுது. அசூரோட மாடியூல் இப்ப நீங்க அசூர் மாடியூல்னா என்ன மீன் பண்றீங்க? இப்போ பவர்ஷெல்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அசூரோட மாடியூல் இன்ஸ்டால் பண்ணா நம்ம வந்து அந்த அசூரோட கமாண்ட்ஸ் லைன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பவர்ஷெல்ல வச்சு நம்ம டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெராஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசூர் CLI வந்து நீட் இருக்கான்னு கேட்குறேன். ஓகே, அது இப்போதைக்கு நீட் இருக்கு. இப்போ நான் எப்படி சொல்றேன், இப்போ வந்து நீங்க பவர்ஷெல் மாடல்னா அசூர் மாடல்னா விட்டுருங்க, அத மறந்துடுங்க. அசூரோட லாகின் கமெண்ட் தவிர வேற என்ன கமெண்ட் சொல்லுங்க எனக்கு. AZல வேற என்ன கமெண்ட் தெரியுமா உங்களுக்கு? சரி, ஓகே. get SSH VM இல்ல அது லாகின் கமெண்ட் எதனா. சுரேஷ், ஆக்சுவலா வந்து ஸ்ரீதரோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான். என்னன்னா அசூரோட லாகின் AZ லாகினே வந்து பாத்தீங்கன்னா அசூர் CLI கமாண்ட் தான். ஸோ நீங்க அசூர் CLI இன்ஸ்டால் பண்ணாதான் AZ லாகினே ஒர்க் ஆகும்.
ஸோ AZ login is part of Azure CLI Sridhar. ஸோ கண்டிப்பா அது ஓகே வேணும். சார். ஓகே ஓகே புரியுது, இப்போ புரியுது. தேங்க்யூ. இல்ல இந்த பவர் ஷெல்ல வந்து அஷூருக்கு தனியா மாடியூல் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க, நான் அந்த மாதிரி நினைச்சேன். ஓகே ஃபைன். வேற ஏதாவது ஓகேவா? ஃபைனா கேன் வி மூவ் ஆன்? சார் ஒரே ஒரு டவுட். இப்போ AWS கான்ஃபிகர் பண்றோம்ல, இப்போ வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த யூசர் டீடைல்ஸ் கொடுக்குறோம்ல. ஸோ இப்போ நான் மல்டிபிள் ஏஜில் அவைலபிலிட்டி ஜோன்ல மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு இப்போ ஸ்டேஜிங்க்கு ஒன்று டெஸ்டிங்க்கு ஒன்று மல்டிபிள் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்போ நான் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டோட யூசர் எவ்ரி டைம் வந்து AWS கான்ஃபிகர்ல கொடுக்கணுமா? அதுக்கு டெராஃபார்ம்ல தனியாக ஒரு ஃபைல் வச்சு அந்த ஃபைல் இந்த யூசரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ற மாதிரி இருந்தால் தானே ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யூசர் வச்சிருக்கோம், ஒரே ஒரு யூசர் கிரியேட் பண்ணிருக்கேன், ஒரு யூசர் வந்து கான்ஃபிகர் பண்றேன் AWS கான்ஃபிகர்ல போட்டு. ஆனா நான் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல மல்டிபிள் யூசர் வந்து மல்டிபிள் ஸ்டேஜிங்க்கு ஒன்று, QAக்கு ஒன்று, அந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்கு ஒன்றுன்னு வச்சிருக்கும் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருப்பேன். இப்போ அது வந்து நான் மல்டிபிள் டைம்ஸ் இந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. ஒரு யூசர் இந்த மாதிரி கொடுத்து இப்போ டெராஃபார்ம்ல இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். மல்டிபிள் யூசரா இருக்கிறப்ப என்ன பண்றது? அதுக்குதான் நீங்க இப்போ வந்து நம்ம பேசிக் அத்தன்டிகேஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுலயே வந்து உங்களுக்கு மல்டிபிள் யூசர்ஸ்க்கு தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும், மல்டிபிள் என்வரன்மெண்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நீங்க AWS கான்ஃபிகர் -- ப்ரொஃபைல் போட்டு ஒரு ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபைலுக்கு நீங்க சீக்ரெட் ஆக்சஸ் கான்ஃபிகர் பண்ண முடியும் AWS. கரெக்டா? AWS configure -- profile dev, AWS configure -- profile test அப்படின்னு போட்டீங்கன்னா டெவ்க்கு தனியா ஆக்சஸ் சீக்ரெட் இருக்கும், தனி யூசர், டெஸ்ட்டுக்கு தனி யூசர் வந்துருமா? இதுக்கப்புறம் டெராஃபார்ம்ல யூஸ் பண்ணும்போது எந்த ப்ரொஃபைலும் அந்த ப்ரொஃபைல் மென்ஷன் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதை நான் காட்டுறேன்.